எடுத்து வாடி நம்மோட பக்கம் போவோம். நல்ல பையனா இருக்கானே, நம்ம கிடைச்ச சிலுவண்டு சிக்கி ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டியதான். இப்பெல்லாம் ரீல்ஸ் மட்டும்தான் வருது, என்னைக்கு நமக்கு நடக்கவே தெரியல. இதுதான் நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் ரெக்யூஸ் மெசேஜ்லாம் நமக்கு யாரும் போகிறோம், ஏதாடி தற்கொலையா இருப்போம். என்ன ரெக்யூஸ்லாம் வந்துருக்கு. ஆஹா பொண்ணு பேரு ஹாய். இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. யோசிக்க கூடாது, அப்செட் கொடுத்துட வேண்டியதான். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. பொண்ணாதான் இருக்குமா இல்ல பையனா இருப்பானா, வந்தா நல்லா இருக்குமே. என்ன உடனே ரிப்ளைலாம் வருது, இப்பதான் கொஞ்சம் பக்கட்டமா இருக்கு. பரவாயில்ல, இறங்கிட்டோம் நம்பிட்டாங்க. சீக்கிரமா சொல்லிச்சுடா, வெளியே போலாமா. டைப்மெண்ட் ஆகுது, மெசேஜ் ஒன்னே காணும். என்னால வெளியெல்லாம் வர முடியாதா, வரலனா போடி. நீ வர தேவையில்லை. வர தேவையில்லைன்னு ரெஸ்பான்ஸே வருது. அப்ப கன்ஃபார்ம் வேப்பில்தான் தெரிஞ்சு போச்சு. ஓகே சொல்லுங்க, நாளைக்கு போலாமா. இதுக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி அவுட்டிங்லாம் வந்து தள்ளி உட்கார்றதுக்கு அதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம் போல. எதுக்கு அவுட்டிங் வரணும், மெசேஜ்ல தோல்மலை போட விட்டா நல்லா இருக்கும். போட்டுக்கோங்க. கையை போட்டாச்சு. இன்னும் எதுக்கு இந்த ஷாலை வச்சு நீங்க மறைச்சிட்டு இருக்கேன்னா தெரியல. ஷாலை எடுக்கலாமா? வேண்டாமா? என்ன சொன்னா நல்லா நம்மளோட டைலாக் சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணேன். என்னடா என்ன டைலாக்னு எழுத முடியாது, பார்த்து சொன்னால எப்ப வேணா கூடுங்க, ஆனா கூடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பேன். நீங்க வெக்கத்துல சிரிச்சுட்டு போயிட்டான் மச்சான். சிரிச்சுட்டு எனக்கு அழுத்தி விட்டு போயிட்டான் மச்சான். அது கொஞ்சம் ஃபேக் ஐடியில என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நீமா நானும் தான் ஒயிட் பிளட் சேம் பிளட். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நல்லா மெயின்ல வச்சுக்கோ. இந்த பொண்ணுங்களை நம்பினாவே கண்டிப்பா ஒரு நாள் ரோட்டுக்கு தான் வருவேன். என்ன கோட்டை அடிச்சுன்னு தெரியல, ரொம்ப ஏறி இருக்கு. இந்த வாட்சில் 1039 மணி, இன்னும் 1049 கிடைச்சது. குடத்தை எவ்வளோ வச்சிருக்கேன். வீட்டுக்கு தேடி போறேன்னு தெரியல. நம்ம ஊரு தானே, அவன் நம்மள கேட்பான். என்ன தெரிகிறது? நீங்க டாக்டர் சட்டம் போடுவாங்க. எங்க வந்துட்டு நீ யாரும் ஏண்ட கேட்கிறா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை,
வெள்ளரி பேச நாய எங்க ஏரியா நம்மளுக்கான அடிச்சாங்களா நம்ம ஏரியா தூக்கிட்டு போகுது நம்ம நம்ம அடிச்சு போட்டு போயிட்டாங்கடா மச்சான். அவன் சும்மா விடக்கூடாது. அந்த ஊர்ல ஒருத்தன் உயிரோட கூடாது மச்சான். ஒருத்தன் உயிரோட இருக்காது. வா நம்ம குண்டல கேசியது கூப்பிட்டாரு. ஏதோ ஒரு ஃபன்னி மூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அடிச்ச அந்த ஊருக்காரங்க அடிச்சு போட்டு இவ்வளவு போயிட்டு போய் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யாரா நீ? Nena Atha. Pafingala. ஐயோ அலாட்டாய்க்கடா. அட பேருக போவான் பாதுகாப்பான்னு பார்த்தா பரலோகம் போயிட்டானே. வேற பக்கத்துல வராங்களே. மச்சான் அந்த ஊருக்கார அந்த ஊருக்காரன் அவனோட ஊருக்காரன் இவளை நம்ம குண்டல கேசிக்கிட்ட போட்டு விடுறோம். மச்சான் கெட்டு போடுற கையை கெட்டு போடுற கை நட்டு வர நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது. பொம்பளை சோக்கு கேக்குதா போகுது. பொம்பளை சோக்கு என்ன தெரியாம எள்ளு வேற கையங்களும் மாட்டி விட்டுருவோம். ஊரு வேறங்க இவ்வளவு தைரியம் எங்க யாருமே அடிப்பாங்க. அதான் மயக்கம் போட்டாரா துங்களை எது எங்க இருக்கான் பாரு. நம்ம ஊருக்கு போயிட்டு போவோம். மாமா குண்டல வா, குண்டல பேசி உனக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். சூப்பர் பிகரா பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆமா நான் எல்லாமே பண்ணுவேன். அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. எல்லாமே பண்ணுவேன்டா. வேலை தட்டி விட்டாங்க. முடிஞ்சு விடுற. ஆமா ஒரே கை மருத்துக்காக போயிட்டோம். கடப்பாங்களா? டேய் ஆம்பளை பையனை கூட்டு வந்துருக்கீங்க. டேய் அதே நைட்டிலாம் கூட்டல ஆம்பளை தான்றா. நீங்க ஆம்பளை தானா? ஆம்பளை தான்டா. அப்படி கண்டா நைட்டியே போட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா பேக் இதுல பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் அவனை ஏமாத்துறேன். நீங்க லாஸ்ட்ல அவனை அடிச்சு போட்டு என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன விட்டுருங்க. உன்ன விடணுமா? அப்ப நீ இப்ப சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போ. அப்படின்னா நான் உன்னை விட்டுறேன். சம்பாதிச்சிருக்கியா? எவ்வளவு பணம் சம்பாதிச்ச பேக்கெட்ல? எத்தனை பேர் ஏமாத்தி இருப்ப? அந்த பணத்தை எங்க? இது இந்த செய்யணா அந்த பணத்துல வாங்கின செய்யணா இது. அப்புறம் ஆம்பளைங்க ஆம்பளையாரு அதுக்கு நீ இப்படி ஏமாத்தி பொழைச்சு சம்பாதிப்பியா? வா ஸ்டேஷனுக்கு போ. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன்னை ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த வீடியோல ஃபேக் ஐடியா வச்சு பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபேக் ஐடியை நம்பி நம்ம ஏமாந்து போகாம அதுல தெளிவா இருக்கணும். ஃபேக் ஐடியை நம்பி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஸ்கேம்லாம் இப்ப நிறைய நடக்கிறதுனாலதான் நாங்க இப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். பார்க்க பண்ணா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி யோசிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்கு. கரன்சியல் மேட்டர்லாம் நிறைய அடிபடுது. யாரும் இதை நம்பி காசை இழந்துடாதீங்க. சோசியல் மீடியாவை வந்து கரெக்டா பயன்படுத்துங்க, தவற யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்த்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.